ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எஸ்ரா அவர்கள் மண்டியிட்டு ஜெபிப்பதை பார்க்கின்றோம். நோன்பிருந்து ஜெபம் செய்து மண்டியிட்டு இறைவன் முன் வெட்கமிட்டு தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்திற்கும் எங்களை விடுவிக்குமாறு உம்முடைய கருணை கண்களை எம்மிடம் திருப்பியருளும் என்று கடவுளிடம் மண்டியிட்டு ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக அரசர்களுடைய வாள்களுக்கும் குருக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவித்தீர் என்பதற்காக எஸ்ரா அவர்கள் மண்டியிட்டு ஜெபிக்கின்றார்கள். எங்களை நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி என்று எஸ்ரா மிகவும் தெளிவாக இன்றைய முதல் வாசகத்திலே கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புவதை பார்க்கின்றோம். இறையாட்சியை பறைசாற்றுவதற்காக, இறையாட்சியை போதிப்பதற்காக அவர்கள் சென்று தங்கி இறை வார்த்தையை போதிக்க வேண்டும், நோய்களை குணமாக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும் என்று அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, ஒரு நாள் முனிவர் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு அனைத்து அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்த முனிவர் சீடர்கள் அனைத்தையும் நன்றாக கற்றுக்கொண்டார்கள். மேலுமாக அவர்கள் எவ்வாறு இறந்தவர்களை உயிர் பெற செய்தல் அல்லது நோய்களை குணம் பெற செய்தல் அனைத்தையும் கற்றுக்கொண்டு காடுகளிலிருந்து நகரத்திற்கு வருகின்றார்கள் சீடர்கள் அனைவரும். அப்போது அந்த சீடர்கள் வருகையிலே அவர்கள் வரவழியிலே இருக்கின்ற அனைத்து எலும்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே வைத்து அந்த முனிவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தை பயன்படுத்தி இந்த சீடர்கள் ஜபம் செய்கின்றார்கள். அந்த எலும்புகள் அனைத்தும் உயிர் பெற செய்கின்றன. இவ்வாறாக அந்த எலும்புகள் உயிர் பெற செய்வது என்னவென்று பார்க்கையிலே ஓநாய்கள் உயிரோடு வருகின்றன, நாய்கள் வருகின்றன, கொடிய பாம்புகள் விலங்குகள் அனைத்தும் உயிர் பெற செய்கின்றன. ஆகவே இந்த விலங்குகள் அனைத்தும் இந்த சீடர்களை துரத்த ஆரம்பிக்கின்றன. இவர்கள் ஓடிக்கொண்டு மீண்டுமாக முனிவரை நோக்கி காற்றுக்கு ஓடுகின்றார்கள். அப்போது அந்த முனிவருடைய காலடியில் விழுகின்றார்கள். அப்போது முனிவர் அவர்கள் அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் அதற்கு உயிர் கொடுக்க உங்களுக்கு தெரிகின்றது, அதை தடுக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு தேவை என்று அவர்களுக்கு மீண்டுமாக கற்பிப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர்கள் சீடர்களும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி, எங்கு, எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று முனிவர் மீண்டுமாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகின்றார். உங்களுடைய கைகளில் பணம் பையோ மிதியடியோ கைத்தடியோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். நீங்கள் இறையாட்சியை போதிக்கின்ற இடத்திற்கு செல்லுங்கள், அங்கேயே தங்குங்கள் என்று ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். அங்கே தங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்று அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஞானஸ்நானத்தின் வழியாக, அருள் சாதனங்கள் வழியாக இறையாட்சியை எவ்வாறு நம்முடைய அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நாம் போதிக்க வேண்டும் என்று மிகவும் மானித்தரமாக கூறியிருக்கின்றார். நீங்கள் எந்த ஒரு பையை எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம், கைத்தடி எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பேன், அனைத்தையும் அருளுவேன் என்று ஆண்டவர் மிக மானித்தரமாக இந்த அதிகாரத்தோடு வல்லமையும் கொடுத்து விட்டார். ஆகவே உங்களுடைய உடல் சார்ந்த பொருளை
எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று மிக அழகாக சொல்கின்றார். நாம் நம்முடைய உடல் சார்ந்த பொருட்களை எதையும் எடுத்து செல்லாமல் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க செல்கின்ற போது நாம் இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் மாட்சியோடும் போதிக்க முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருள் நம்மோடு என்றும் இருக்கின்றது. இறைவனுடைய அதிகாரம் என்றும் நம்மளோடு இருக்கின்றது. இறைவனுடைய சித்தம் என்றும் நம்மோடு இருக்கின்றது. அங்கே இறையாட்சியை பறைசாற்றுபவர் நான் அல்ல, மாறாக என்னோடு குடியிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அருளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இறை வார்த்தையை போதிக்க முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமீன்.